ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 21ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த இளன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் 21ஆம் நாளாகி இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே ஆண்டவரே, வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக கர்த்தாவே அனைவருக்கும் உடைய ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வாதத்தை கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு ஆண்டவரே உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே நான் உடைய பாடல் புத்தகத்தில் 98வது பாடலாகிய வானாதி தாழ் காட்டும் நல்ல வாத்தி சுவிசேஷம் என்ற பாடலை சாருடைய இணைந்து நாம் பாடுவோம். 98வது பாடல். வானாதி தாழ் காட்டும் நல்ல வார்த்தை சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும் கோனாதி இயேசு கிறிஸ்து மொழிந்ததோர், கோனாதி இயேசு கிறிஸ்து மொழிந்ததோர் கோதில்லா நீதி நிறைந்த சுவிசேஷம், வானாதி தாழ் காட்டும். ஆதி ஒளி தோண நல்ல அறிவோ மிக காண, சத்திய நீதியின் வேரோண அதை நீ நீலத்தோர் போன, ஜாதிகளான சகல மனிதரும், ஜாதிகளான சகல மனிதரும் சத்தியமாறை என்று துத்தியம் பொரியவும், வானாதி தாழ் காட்டும். அன்பு நிறைந்திடவும் கெட்ட ஆசை குறைந்திடவும், மோட்ச இன்பம் சிறந்திடவும், பாவ இருள்கள் மறைந்திடவும், முன்பு நடந்த போராட்டத்தை விட்டு, முன்பு நடந்த போராட்டத்தை விட்டு முற்றிலும் நற்குண சுத்தம் பெருகவும், வானாதி தாழ் காட்டும். பொற்பணி போராதே தங்க பூச்சோ நேராதே, பொன்னின் நற்பணியேராதே, நவரத்தினம் சேராதே, கற்பு நிறைந்த கனகமணி ஒளி, கற்பு நிறைந்த கனகமணி ஒளி, கண்மணி ஆகிய விண்மணி ஆமது, பாலகர் கூடிடவும் நித்திய பரகதி தேடிடவும், ஜீவ காலங்கள் நீடிடவும், மோட்ச கனமோடி சூடிடவும், கோலம் நிறைந்த மணவாளன் நீ
நேசுவை கோலம் நிறைந்த மணவாளன் நேசுவை கூடிய அனுதினம் பாடி துதிக்கவும் வானாதி தாழ் காட்டும் நல்ல வார்த்தை சுவிசேஷம் வானாதி தாழ் காட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதியாக நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி தானியேல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். இந்த அருமையான பகுதியில் உலகின் சாம்ராஜ்யங்களின் எழுச்சியையும் தேவனுடைய நித்திய ராஜ்யத்தின் வெற்றியையும் பற்றிய தானியேலின் தரிசனத்தை குறிக்கின்றன. நித்திய ராஜ்யத்தை நிறுவும் மனுஷகுமாரன், த சன் ஆஃப் மேன் who establishes the eternal kingdom. என்னுடைய முக்கிய வசனம் 14ஆம் வசனம் தான். அதான் முக்கிய வசனமாக நம்ம பார்க்கின்றோம். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஏனென்றால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் கிறிஸ்து அரசர், கிரைஸ்ட் த கிங் சண்டே கொண்டாட போகிறோம். ஆகவே கடவுளுக்கு அரசத்தன்மை இருக்கிறது. இயேசு அரசர் என்பதை, கிங் ஆஃப் கிங்ஸ் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாளுக்குரிய முக்கிய செய்தியாக நம்ம பார்க்கணும். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாஸ்தாரின் 1ஆம் வருடத்தில் தானியேலுக்கு கிடைத்த தீர்க்க தரிசன கனவு உலக வரலாற்றின் ஒரு கண்ணோட்டம். இந்த உலகில் உள்ள சக்திகள் மற்றும் சாம்ராஜ்யங்கள் முடிவடையும் போது நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்க வேண்டும்? அவர்களிடத்தில் இல்லை. கடலில் இருந்து எழும்பும் 4 ராஜ்யங்கள், த 4 kingdoms ரைசிங் ஃப்ரம் த சி, 2-8 வசனங்களில் நம்ம அதை பார்க்குறோம். பாபிலோனிய அரசனாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் ஆண்டில் தானியேல் கனவு கண்டார். அவர் படுத்திருக்கையில் அவரது மனக்கண்முன் காட்சிகள் தோன்றின. பிறகு அந்த கனவை எழுதி வைத்து அதை சுருக்கமாக சொன்னார். தானியேல் கூறியது, இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றுகளும் பெருங்கடலை கொந்தளிக்க செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலில் நின்று மேலே எழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவை. அவற்றில் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடைய சிங்கத்தை போல இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரை நின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றது. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறு ஒரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவிக்கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கும் ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றுக்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாக இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாய் நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கும் இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகள் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன என்பது. அன்பான தேவ பிள்ளைகளே, இவை எல்லாமே இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ராஜ்யங்களை பற்றி பேசுகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் வளர்ந்து மற்ற நாடுகளை மிதித்து போடும், மற்ற நாடுகளை தங்களுடைய கால்களுக்கு கீழாக அது
கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். கொந்தளிக்கும் கடலும் 4 மிருகங்களும், அதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். கொந்தளிக்கும் கடல் நாடுகளின் அமைதியின்மையை குறிக்கிறது. கொந்தளிக்கும் கடல் நாட்டுக்குள்ள பிரச்சனைகள், போர்கள், பதட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது இல்லையா? இஸ்ரேல் அமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர், இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். 4 மிருகங்கள் உலக ராஜ்யங்களை குறிக்கிறது. அதற்கான ஒன்று நம்ம பார்த்தோம். சிங்கம், அது பாபிலோனை குறிக்கிறது, கம்பீரமானது, மனித இதயத்தை பெறுகிறது, பலவீனம் அடைகிறது. கரடி, மேதியா, பெர்சியா, பேராசை உள்ள ஒரு நகரை அது காமிக்கிறது, பலரை கொன்று அழிக்கிறது. சிறுத்தை, கிரேக்கம், வேகமானது, 4 தலைகளை கொண்டது, அலெக்சாண்டருக்கு பின் பிரிந்த ராஜ்யங்கள். பயங்கரமான 4ஆம் மிருகம் டெட்ஃபுல் ஃபோர்த் பிரிஸ்ட், ரோம ராஜ்யம் மற்றும் எதிர்கால அதிகாரம் அழிக்கக்கூடியது. 10 கொம்புகள் மற்றும் இறுதியாக ஒரு சொன்ன கொம்பு, அதுதான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. பிரயோகம், உலகின் அதிகாரங்கள் தற்காலிகமானவை, கொடுமையானவை, அவை ஒரு முடிவுக்கு வரும். எந்த மனித சாம்ராஜ்யமும் நித்தியமானது அல்ல. அதனால நம்ம அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்நாட்களின் மூப்பரின் நீதிமன்றம் கூடும். த கோர்ட் ஆஃப் த ஏன்ஷியன்ட் டேஸ், நியாய தீர்ப்பிற்காக சிங்காசனங்கள் நிறுவப்படும். த த்ரோன்ஸ் செட் அப் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அந்நாட்களின் மூப்பர்கள், ஏன்ஷியன்ட் டேஸில் இந்த மூப்பர்கள் எல்லாம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர்கள் நியாய தீர்ப்பார்கள். முக்கியமாக ஆண்டவரை இது குறிக்கும். நித்தியமானவர், பரிசுத்தமானவர், வெள்ளையாடிய அவர் தடித்து நீதியை வழங்குவார். தேவனுடைய நீதியின் தீர்ப்பு, த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். அக்னி நதி, 1000 தூதர்கள் பணிவிடை செய்கின்றார்கள். நியாயாசனம் அமர்க்கிறது. நியாய தீர்ப்புக்காக புத்தகங்கள் திறக்கப்படுகின்றன. உலக ராஜ்யங்களின் அழிவு, தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட் கிங்டம்ஸ். சின்ன கொம்பு பேசும் வீண் வார்த்தைகளின் நிமித்தம் 4வது மிருகம் அளிக்கப்படுகிறது. மற்ற ராஜ்யங்களின் அதிகாரம் பறிக்கப்படுகிறது. உலகத்தின் அதிகாரம் மற்றும் துன்மார்க்கம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிலைக்காது. இதுதான் இறுதி அதிகாரம் கடவுளிடமே இருக்கிறது. நித்திய ராஜ்யத்தின் தலைவர் ஆண்டவரே, த ரூலர் ஆஃப் த எட்டர்னல் கிங்டம். மனுஷகுமாரனின் வருகை இருக்கும், மேகங்களுடன் அவர் வருவார். அவர் இயேசு கிறிஸ்து, அதை நம்ம பார்க்கிறோம். இவர் தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். கிறிஸ்து முதலில் வந்ததை குறிக்கவில்லை, மாறாக அவர் பிதாவின் அண்டையிலே ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வரப்போகிறார் என்பதை குறிக்கிறது. அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம், அத்தாரிட்டி given to him, அவர் ஆட்சி அதிகாரம், மகிமை மற்ற ராஜ்யம் கொடுக்கப்படுகிறதுன. அவருக்கு எல்லாரும் ஆராதனை செய்வார்கள். எல்லா ஜனங்களும், ஜாதிகளும், பாஷைக்காரரும் அவரை சேவிப்பார்கள். நித்தியம் அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் உள்ளது. அது நீங்காதது. அவருடைய ராஜ்யம் அழியாதது. இயேசுவே உண்மையான நிலையான ராஜா. நம்முடைய வாழ்க்கையும் நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் அவருடைய அழியாத ராஜ்யத்தில் முதலீடு நாம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த அருமையான காலை வேளையில நம்ம பெற்றுக்கொள்கிறோம். தற்காலிகமான மனித ராஜ்யங்கள் எழும்பினாலும் மனுஷகுமாரன் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு ஒருபோதும் அழியாத அவர் நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். நிலையற்ற உலக அதிகாரத்தை பார்த்து பயப்படாமல் நித்திய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அப்படியே ராஜ்யத்தின் குடிமக்களாக வாழ கடவுள் நம்மளை அழைக்கிறார். அப்படியே ராஜ்யம் நமக்குள் இப்போதே தொடங்கிவிட்டது. நாம் விசுவாசத்துடன் அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். இந்த அருமையான வார்த்தை கடவுள் நமக்கு கொடுக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அதான் நம்ம தொடர்ந்து இந்த 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கின்றோம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளையும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பலான ஓடை தோன்றி பாய்ந்து ஓடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டது, நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட காலம் நேரம் வரை நீட்டிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர், அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார்.
ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இதுதான் முக்கியமான அருமையான இந்த செய்தி காலை நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். இதை நம்ம ஆங்கிலத்தில் பார்க்க போகிறோம். Daniel, in the first year of King Belshazzar, receives a vision while in exile. 4 beasts and the Ancient of Days with the Son of Man, God's sovereign rule over history and the ultimate triumph of his kingdom. The vision begins. Daniel setting, he sees a vision in the night while by the Tigris Euphrates river. Significance: vision is a revelation from God recorded for understanding. The 4 beasts emerge from the sea. Each is different. Lion with eagle's wings symbolizes Babylon. Bear raised on one side represents Medo-Persia. Leopard with 4 wings and 4 heads stands for Greece, Alexander the Great. Terrifying iron-toothed beast with 10 horns depicts the Roman Empire later kingdoms. The interpretive note: beasts, successive world powers hostile to God's people. A little horn arises, uproots 3 horns, speaks arrogantly and opposes the saints. Historical view: often identified with the Antiochus IV Epiphanes or future Antichrist type figure. Spiritual truth: prideful opposition to God will be judged. The ancient days, vision of God, ancient of days, seated, clothed in white, with fiery throne and countless attendants, emphasize eternal sovereignty, holiness, and authority of God. The Son of Man, one like a Son of Man, comes with the clouds, presented before the Ancient of Days. Authority is given to him, everlasting dominion, and everlasting kingdom, worshipped by all peoples. Christological fulfillment points to Jesus, the Messiah, fulfilling the Davidic kingdom promise. Application for today: God reigns over history. No nation or power operates outside his degree. Beware of prideful opposition. Arrogance will face divine judgment. Hope in Christ's kingdom. The Son of Man, eternal rule, offers assurance for believers. Living faithfully encourages perseverance and worship of the true King. Conclusion: call to worship, acknowledge the ancient days and submit to the Son of Man. Encouragement: trust in God's sovereign timetable. His kingdom will never end. Ask for wisdom, humility and steadfast hope. சில ரெஃபரன்ஸை பார்க்குற ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1-10 இந்த இதை பற்றி நம்ம பார்க்குறோம். மத்திய 24:30 பார்க்குறோம். சன் ஆஃப் மேன், ஆண்டவருடைய மகன், கடவுளுடைய மகன், மனித குமாரன் மேகங்களின் நடுவிலே தோன்றுகிறார். மார்க் 13:26 அதே இதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 1:20-22 பார்க்குறோம். சங்கீதம் 92 ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் யூ ஆர் காட். கடவுள்தான் எல்லா காலங்களிலும் ஆண்டவராக இருக்கிறார். அதான் ஆதி அந்தமும் இல்லாத சதா காலங்களிலும் நீரே கடவுள் என்று நம்ம சங்கீதம் 90 நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ராஜ்யங்கள் எழும்பும், அது எங்கனாலும் எழும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது என்ன கொடுக்கும்? தொந்தரவு, கஷ்டம், பிரச்சனை, இன்னைக்கு உபத்திரவங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதுதான் இந்த நாளுக்குரிய செய்தியே. ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினர் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது என்று சொல்லப்படுகிற அந்த செய்தியை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நியாய தீர்ப்பை தருவார் என்பதை உணர்ந்து வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழி நடத்தினீர். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அநேக நாடுகள் எழும்பி எங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே,
இந்த போர்கள் பதட்டங்கள் ஆண்டவரே இருக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நைஜீரியாவிலெல்லாம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கொண்டு அழிக்கப்படுகிறார்கள். இந்தியாவிலையும் ஆண்டவரே மதத்தினாலே பிரச்சனைகள் வருகிறது, கண்ணோக்கி பாரும். ஆனாலும் உடைய ராஜ்யம் உடைய வருகை மிக சமீபம். அதை நாங்கள் விசுவாசித்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவை ஆண்டவர் நாங்கள் வரவேற்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றார். இந்த நாளில் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள் பலவீனமானவர்கள் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதிந்த ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சார் மேஞ்சக்காவை அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளியும் அன்புகுற சாகு சார் டீச்சரையும் அடியனையும் குடும்பத்து மக்களையும் அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்தையும் ஆண்டவர் திருச்சபைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து என்னுடைய இந்திய சுவிசேஷத்திலும் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதர்கள் ஊழியங்கள் ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்களுக்காக ஜபிக்கின்றோம். ஆண்டவரை விசேஷமாக என்னுடைய மெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட நாங்கள் ஜபிக்கின்றோம். அதே போல உலக நாடுகளில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகள் ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆண்டவர் மிஷினரிகள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்து வழிநடத்தும். தேவையை எல்லாம் சந்தியும் இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜனாதிபதி பிரதமர் இப்படி முதலமைச்சர் அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை தான். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரை பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி குன்னூர் எச்எம் புளோரன்சியா ஆண்டவரை குறிப்பாக திரு ரகு சார் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அவருக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை தாரும். பலவீனமாக இருக்கிறார், அப்படி பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நல்ல சுகத்தை தந்து வழிநடத்த அன்பு மனைவியும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். அதே போல பலவீனமாக இருக்கிற இப்படி செல்வராஜ் அண்ணனுடைய மகன் சுரேஷ் அண்ணனுக்காக அன்பு சகோதரி கீதா அவர்களுக்காக சகோதரி சங்கீதா அவர்களுக்காக நான் ஜபிக்கின்றோம். ஆண்டவர் இவர்கள் எல்லாரையும் கர்த்தனையை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கிற எல்லா தேவையை சந்திங்க ராஜா. இன்னும் எங்களுக்குள்ள இருக்கின்ற மக்கள் ஆண்டவர் வியாதியாய் பலவீனமாக இருக்கிறாங்க. அடையனுடைய போத வட்டத்தில் வயது முதிர்வு நிமித்தமாக ஆண்டவர் இதோ சிக்கா இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ணோக்கி பார். இதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில இல்லங்களில உள்ளங்களில அமைதி சமாதானத்தை தாருடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய். பாவங்கள் செய்யாம ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லதை போல தேவனை சந்திக்க ஆயத்தப்படு, தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. வா வெளியே வா, அவருடைய பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வா, மனம் திரும்பு என்கின்ற வார்த்தைகளை நாங்கள் மனதிலே பதிய வைத்து உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை மகன் தூய் ஆவியின் ஆசையில் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.